வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 154 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. இரவலால் திருத்தம். இவ்வுலகில் வாழும் ஓர் சிலர் சில பொருட்களை இரவல் வாங்கி அனுபவிப்பார்கள். ஒரு சிலர் புத்தகத்தையும், வேறு சிலர் வீட்டு பாவனை பொருட்கள், வாகனங்கள், இப்படி பல்வேறு விதமான பொருட்களை இரவல் வாங்கி கொள்வார்கள். அதனை பிறகு திருப்பி கொடுத்தும் விடுவார்கள். இதனையே சிலர் பழக்கமாக்கியும் கொள்வார்கள். இதனை பழக்கமாக்கி கொள்ளும் சில சிறுவர்கள் வளர்ந்தும் அதனை தொடர்ந்து கைவிடாது பழகி கொள்வார்கள். இதற்காக ஒரு சிறு கதை. பக்கத்து வீட்டில் ஒரு இளைஞன் எந்நாளும் வேலைக்கு போகும்போது மிதிவண்டியை இரவல் தரும்படி பக்கத்து வீட்டில் கேட்பான். அவர்களும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பாவம், வேலைக்கு போகின்றான் தானே என்று சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார்கள். சில வருடங்களின் பின்பு அந்த வீட்டுக்காரர் மிதிவண்டி கொடுக்க மறுத்து விட்டார்கள். அந்த வீட்டுக்காரர் தன் மனைவியிடம் ஏன் இன்று அந்த பையனுக்கு மிதிவண்டி கொடுக்கவில்லை எனவும், பாவம் அவன் ஏமாற்றத்தை எப்படி அவன் தாங்கிக் கொள்ளுவான், என்னால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என சண்டை பிடித்தார் தன் மனைவியிடம். ஆனால் அவர் மனைவியோ, எதற்காக சண்டை போடுகின்றீர்கள்? அவன் நல்லதுக்காகத்தானே நான் மறுப்பு சொன்னேன். நான் மறுப்பு சொன்னதால் பாருங்கள் அவன் என்ன செய்ய போகின்றான் என்று மனைவி சொல்லி கொண்டிருக்கும் போது வாசலில் மிதிவண்டி ஒன்று வந்து நின்றது. உடனே அந்த பையன் வந்து, ஆண்டி, எனது சம்பளத்தில் இதை வாங்கி உள்ளேன், வந்து பாருங்களேன் என்றபோது அந்த கணவன் மனைவியை பார்த்தும் மிகவும் சந்தோஷமாக, எல்லோருடைய முகத்திலும் மிகவும் சந்தோஷம் என்று சொல்லியும் அவனையும் பாராட்டி தன்னுடைய மனைவியையும் பாராட்டினார் அந்த பெரியவர். நன்றி, வணக்கமுடன். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து.